தீபா தீபா வா சுடர், உட்காரு. தீபா, உன் கூட இதே வீட்டுலதான் இந்து அக்கா இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. அவங்கள பத்தின எல்லா விஷயமும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நீ கூட அவங்க யாருங்கிற உண்மைய என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல. ஐயோ, அப்படி இல்ல சுடர். இந்து மேடம் தான் உங்களை பத்தின எந்த உண்மையும் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க இறந்த ஆவியான விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப பயப்படுவ, அவங்க கிட்ட பேச மாட்டியோன்னு நினைச்சுதான் உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சாங்க. ஆனா காலப்போக்குல இந்து மேடம்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவங்க உயிரோட இல்லைங்கிற விஷயம் இப்போ உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவியன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டுட்டாங்க சுடர். இந்து அக்கா உன் கண்ணுக்கும் தெரிவாங்களா? இல்ல சுடர், அவங்களோட குரல் மட்டும்தான் எனக்கு கேட்கும். அவங்களோட உருவத்தை நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். அது கூட எனக்கு சில மந்திரம் மாந்திரிகம் தெரிஞ்சதுனாலதான். ஆனா அவங்க எப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. எழில் சார், குழந்தைங்க யார் கண்ணுக்கும் தெரியாத இந்து அக்கா எப்படி ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க? கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால உனக்கு அந்த பவரை கொடுத்திருக்கலாம். ஏன்னா இந்து மேடமோட ஹஸ்பண்ட் தான் உனக்கும் ஹஸ்பண்டா இருக்காரு. அவங்களோட குழந்தைங்க இப்ப உன் குழந்தைங்களா இருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே எழுதப்பட்டது சுடர். இப்ப அதுபடிதான் ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க யாருன்னு தெரியாத போது நான் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் இங்க வந்து பாத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அவங்கள பார்க்க முடியல தீபா. அதுவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது சுடர், எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்னோட மந்திரம் மூலமா நான் உனக்கு சூப்பர் பவர் கொடுக்கும் போது வேற ஏதாவது பவர் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா உன்னோட மொத்த சக்தியும் போயிடுன்னு சொல்லி தான் கொடுத்தேன் நானு. உனக்காக அவங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இல்லாமலே போயிட்டாங்க. இப்போ இந்து அக்கா எங்க இருப்பாங்க தீபா? எங்க வேணாலும் இருக்கலாம் சுடர், ஆனா நம்மளால கணிக்க முடியாது. இந்த நிமிஷம் இங்க எங்கேயாவது இருந்துட்டு கூட நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இனிமே என்னால இந்து அக்காவை பார்க்க முடியாதா? முடியாது சுடர், அவங்களோட மொத்த சக்தியும் போயிடுச்சு. இப்ப இந்து மேடம் அவங்களோட உருவத்தை இழந்து இயற்கையோட காத்தா கலந்துட்டாங்க. நம்மளால எப்படி காத்த பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்து மேடமையும் பார்க்க முடியாது. அதனால இந்து அக்காவோட போட்டோ ஹால்ல இங்க இருந்தாதான் சரியா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் இந்து அக்கா. அவங்க நம்ம குடும்பத்தோட குலசாமி மாதிரி. அவங்களோட போட்டோவுக்கு தினமும் மாலை போட்டு பூஜை பண்ணணுமே தவிர ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் ஒதுக்கி வைக்க கூடாது சார். சுடர், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் பார்க்கும்போது எனக்கு உடம்பு சிலுக்குது. உனக்கு அக்காவா பிறந்ததுக்கு நான் உண்மையிலேயே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சுடர். எனக்கும் ஹால்ல இருந்த இந்துவோட போட்டோவை எடுத்து ஸ்டோர் ரூம்குள்ள வைக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நான் குழந்தைங்களுக்காக தான் அதை ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. சுடர், இந்துவோட போட்டோவை அவங்க பார்க்கும்போது அவங்க அம்மாவா அவங்க கூடவே இருக்கிற மாதிரியான ஃபீல் அவங்க கூட எப்பவுமே இருக்கும். மனோ, சுடர் சொன்னது கரெக்ட் தானே? எழில், இனிமே இந்துவோட போட்டோ ஹால்ல இருக்கட்டும். ஓகே எழில், நானும் குழந்தைங்கள மனசுல வச்சுக்கிட்டு தான் வேண்டான்னு சொன்னேன். உனக்கு சுடர் சொல்றது சரின்னு பட்டா இந்துவோட போட்டோ ஹால்ல இருக்கட்டும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே சுடர், ராமையா கிட்ட சொல்லி
இந்துவோட போட்டோக்கு தினமும் ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து போட சொல்லு. ஓகே? ம். சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். பாய் குட்டீஸ். சரி, நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ம். மா, இந்து போட்டோவை ஆள்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க? கடைசியில ஒரு செகண்ட்ல திரும்பவும் அந்த போட்டோவை கொண்டு வந்து இங்கேயே மாட்டிட்டாங்களேம்மா. உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கிளியரா கேக்குது. இனிமே நீ என்ன பண்ணாலும் இந்து அக்காவோட போட்டோவை இங்க இருந்து எடுக்கவே முடியாது. அவங்க போட்டோவை மட்டும் இல்ல, நீ கனவு கண்டுகிட்டு இருக்க எதுவும் உன்னால இங்க பண்ண முடியாது. நான் பண்ணவும் விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ.